Hi friends, welcome to Sanjana Vlogs. பீமா ஜுவல்லர்ஸில் 0% வேஸ்டேஜ் ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டா இல்லைனா மங்களன் மங்களில் ஒன் டைம் டெபாசிட்டில் வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களோட கமெண்ட்டுக்கான வீடியோ தான் நான் வந்து இப்போது உங்களுக்காக போட போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவங்கக்கிட்ட என்ன கேஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்குது. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 10,950 ஒரு கிராம். ஓகேங்களா? இப்போ மங்களன் மங்களில் அவங்க வந்து வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் வாங்க முடியும், என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கேஷ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது 2 லட்சம். கோல்டு ரேட் வந்து 10,950. ரெண்டும் டிவைட் பண்ணிங்கன்னா 18.2 கிராம்ஸ் அப்படியே வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி நகையாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெயிட்டிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 11 மாதம் வந்து அவங்க வெயிட் பண்ணணும். அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 11 மாதம் கழித்து அவங்க வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அவங்க நடுவுலேயே எடுக்கணும் அப்படின்னா 6 மாதம் கழித்து எடுக்கிறாங்கன்னா 6%க்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 7 மாதம்னா 7% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். 11 மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ணாங்கன்னா வேஸ்டேஜும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் இல்லாமல் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18%. ஸோ கோல்டு ஜுவல்ஸ்க்கு எல்லாமே வந்து 18% வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்து எல்லா ஜுவல்ஸும் அந்த கடையில் அடங்கிடும். சரிங்களா? ஸோ மங்களன் மங்களில் அவங்கள வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் வாங்க முடியும்னா 18.2 கிராம்ஸ் வந்து வாங்க முடியும். இப்போது பீமாவில் பார்த்துடலாம். பீமாவில் இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 10,749. அதாவது உங்களுக்கு இந்த ரேட்டை விட இங்கே வந்து 200 ரூபா தான் கம்மியாக இருக்குது. சரிங்களா? அந்த ரேட்டுக்கு நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா 18.6. இங்கே விட இங்கே வந்து 400 மில்லி அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்படி வந்து பீமாவில் பில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வேஸ்டேஜ் இல்லைன்னு சொல்கிறத வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்கி ஆகணும். அதனால் கோல்டு ரேட் வந்து 10,749. அதுக்கு என்ன வெயிட் வந்து அக்குமுலேட் ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக நான் டோட்டல் 2 lakhs கேஷ்க்கு நான் சொல்கிறேன். 18.06 கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகும். அதுக்கு வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக மினிமம் வந்து அவங்க 15% போடுறாங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இருந்தாலும் வந்து ஜிஎஸ்டிக்காக நான் வந்து போட்டிருக்கேன். அதையும் தான் கிராம்ஸாக பார்த்தீங்கன்னா 2.72 கிராம்ஸ். அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 29,237 ரூபா. ஓகேங்களா? இந்த வெயிட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன் நான். ஜிஎஸ்டி வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து 3% ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். 5,825 ரூபா. ஆனால் ஆட் பண்ணும்போது இது 2 தான் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரொமோஷனல் ஆஃபராக கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால தான் நான் வேஸ்டேஜும் போட்டு ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 lakhs கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ 2 lakhsக்கு நீங்கள் பீமாவில் எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 18.06 கிராம்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மங்களன் மங்களில் நீங்கள் 18.2 கிராம்ஸ் எடுக்கலாம் 10,950 கோல்டு ரேட்டுக்கு. பீமாவில் வந்து 18.06 கிராம்ஸ் தான் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஈவன் இதுலேருந்து இதில் வந்து ஒரு 200 ரூபா கம்மியாக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவசரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மங்களன் மங்களில் வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச டிசைனாகவே வந்து அமைஞ்சிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ண வேணாம். கொடுத்த காசு மொத்தமாகவே வந்து கோல்டாக வாங்கிட்டு வந்துடலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் போகும்போது மங்களன் மங்களில் நீங்கள் வாங்குறது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோ, கால்குலேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ போடுறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி சேவிங்ஸ்.